ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிடிஎஃப் டாஸ்க்கு 5ல் விக்ரமுக்கும் சபரிக்கும் செம பிரச்சனை ஆகி போச்சு போல். ஏன்னா அவர் வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது நிற்கிறாரு. ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அடி வந்து அடிச்சு விட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்த உடனே பட்ட உடனே அவரால் வந்து முடியலை. ஸோ முடிச்சிட்டாங்க அவனை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஹீட் ஆஃப் த டாஸ்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்காக கலக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சம்பவமே அதுதான். திவ்யா அழுதது, ஃபைட் பண்ணது விக்ரம் கூட அப்படி ஒன்று இருக்குது, அந்த ஒரு ஜானர் இருக்குது. அது வந்து தூக்கி அடிச்சிட்டாங்கிற பேரில் கண்ணை கலக்கிட்டான்ற மாதிரி திவ்யாவுக்கு ஃபேஸில் அடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரியோடைய ப்ரைவேட் பார்ட்டில் விக்ரம் அடிச்சிட்டான் போல். அதனால் நல்லா கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலில் ஏன் இவ்வளோ வன்மமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம பேச நினைத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து விஜய் பார்வதி அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகுது. அதாவது எலிமினேஷன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் அவங்க இல்லை, அவங்க வெளியே போயிட்டாங்க. கமருதீன் வந்து பயங்கரமாக ட்ராமா பண்ணி சரண்டர் ஆகிட்டான். ஊ அப்சல்யூட் சினிமா லோடிங் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. என்னடா அது அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே உள்ளே வந்து எவனும் பார்க்க மாட்டாங்க வந்து இதில் வேறு அப்சல்யூட் சினிமாவா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது. சரியா? ஸோ ஆக மொத்தம் இந்த 2 சம்பவங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒழுங்காக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு போயிருங்க. இப்போ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாஸ்கில் டிடிஎஃப் டாஸ்க் 4ல் சபரி வின் பண்ணிட்டான். 5வது டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, ஸோ திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் நடந்த அந்த வாக்குவாதமாக இருக்கட்டும், சபரிக்கும் விக்ரமுக்கும் நடந்த சபரியில் வந்து லிட்ரலாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த டாஸ்க்கை பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது அடிச்சிட்டான் கீழே. அவனால் முடியல, கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டாஸ்கில் அவன் விடவும் முடியாது. ஏன்னா அவன் அடிக்காமல் விட்டுருந்தானா சபரி வின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து அப்படியே வந்துட்டு விட்டுட்டான். அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5வது டாஸ்கில் பாரதி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடித்து நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கீழே அது விழும்போது பட்டுருச்சு. அது வந்து கொஞ்சம் பயங்கர வலி. கீழே வந்தோடனே சுபிக்ஷா எல்லாம் சுற்று போட்டு அவனை கீழே படுத்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விக்ரம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான். சும்மாவே அவன் பயங்கர எமோஷ்னல் ஆவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை பார்த்தவொடனே பயங்கர எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா சும்மாவே அம்மா சத்தியம் அப்படி இப்படியும் பார்ப்பல. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு பயங்கர ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா விக்ரமும் பயங்கரமாக அடிச்சுட்டு ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கான். சபரி மேட்டர்லேயும் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிசிக்கல்னாலே விக்ரம் வந்து ஒரு எல்லை மீறி தான் போகிறான் அப்படிங்கிறத நம்ம நிறையா வட்டம் பார்த்துட்டோம். இப்போ இது நடக்கிறது வந்து புதுசு கிடையாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? இவன் விஷயத்தில் குறிப்பாக வந்து விக்ரம் விஷயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறான். இதுக்கு முன்னாடி வந்து ஆதிரையை தூக்கி கீழே போட்டான் பாருங்க, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து விக்ரமுடைய டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும். இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கேமை வந்து கொஞ்சம் சின்சியராக ஆடுங்க, அதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும். ஸோ நல்ல மன்னிப்பு கேட்டிருக்காரு போல். பட் இதையும் வந்து இஷ்யூவில் கண்டிப்பாக கொண்டு வந்து விஜய் சேதுபதி ஒரு டிஸ்கஷனில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவம் இருக்குது. விஜய் பார்வதியும் கமருதீனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இஷ்யூவில் இன்றைக்கி ஏதோ ஒரு டிஆர்பி இருக்குது. ஸோ வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்கான் நைட்டு அவள் வந்து ஏதோ பண்ணிட்டா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கிளம்பிட்டா. அப்போ வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு டிஆர்பி வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ ஜாக்லின் மாதிரியே வந்து பார்வதிக்கு வந்து பலிகடை ஆக்கிட்டாங்க. ஸோ ஓவியா ஆரவம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் போனவுடனே இவர் வந்து அப்படியே கில்ட் ட்ரிப் ஆகி ஃபீல் பண்ணி கோட்ஸ்லாம் வாங்கிட்டு கமருதீன் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ராமா, ஒரு செட்டிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ டஃப்பாக வந்து இதை கடக்கிறதுக்கு போயிட்டுருக்கோன்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒரு ஈர வெங்காயம் நடந்திருக்காது. மிஞ்சி போனால் அவன் தொல்லை பண்ணியிருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் சரண்டர் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. மேபி அவன் வெளியேறிட்டானா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. கமருதீன் வெளியே போயிட்டானா அப்படிங்கிறது தெரில. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம்.